ஹாய், வெல்கம் டு மோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கீம்ஸ் திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கவர்மெண்டால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு சில திட்டங்களை வந்து நம்ம முக்கியமாக பார்க்குறோம். 2021 24 வரைக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸோடைய ஒரு தொகுப்பாக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிசி என்ன எக்ஸாம்ஸ் வேணா எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பாக இது எதையா ஒன்று கேட்டு விட்டுருவாங்க. நம்ம அந்த செகண்ட் யோசிப்போம். பட் இது ஒன்ஸ் கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் கொஸ்டின்ஸ்ல கிளிக் ஆகிடும். புரியுதுங்களா? வாங்க பார்க்கலாம். தமிழக அரசு திட்டங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். 2021 24 வரைக்கும். 25க்கு அப்புறம் வர்றது எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்ப்போம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. காலை உணவு திட்டம்னா தெரியும் இல்லையா. ஆல்ரெடி நமக்கு மதிய உணவு திட்டம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு காமராஜர் காலத்துல இருந்து. காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது டிஃபன்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு உப்மா, கிச்சடி, பொங்கல், இட்லி இந்த மாதிரியான டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே காலையில இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களால 15 செப்டம்பர் 2022ல அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை சிம்மக்கல்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி. ஆதி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி. ஓகேங்களா? ஆரம்பத்துல இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஸ்கீம் எத்தனை ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னா 1545 ஸ்கூல்ஸ், அதாவது தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கூல்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் 2023ல நடந்தது, ஆகஸ்ட் 25ஆம் தேதி. ஓகேங்களா? அது ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நாட்டிலே ஒரே மாநிலத்துல உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளுக்குமே இலவச காலை உணவு இந்த திட்டம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க விரிவடைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ திட்டம் ஸ்டார்ட் ஆனது 2022. அது எப்படி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணது 2023 ஆகஸ்ட் 22. ஓகேங்களா? 25 ஸ்டார்ட் பண்ணதுதான் 15 செப்டம்பர் அண்ணா பர்த்டே அன்னைக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை. இது 15 செப்டம்பர் 2023ல வந்தது. அதுவும் அதே அண்ணா பிறந்த நாளுடைய நினைவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடக்கம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம். இப்ப என்ன மகளிர் உரிமை தொகைனா மாசம் 1000 ரூபாய் நம்மளுடைய அக்கௌண்ட்ல ஏறுது இல்லையா. அதாவது எப்படி சொல்ல, பெண் தலைவி, அதாவது ரேஷன் கார்டுல தலைவி பெண், அதாவது தலைவர் இல்லாம தலைவி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக உரிமை தொகை 1000 கொடுப்பாங்க. அதுவும் சில கிரிட்டீரியா அதுல செல்லுபடி ஆகணும். லைக் கார் வச்சிருக்கவங்களுக்கு கிடையாது, கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு கிடையாது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோடைய ஏழைகளான இருக்க ஒரு பெண்களுக்கு இந்த ஒரு உரிமை தொகை கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து தகுதியுடையர்கள். இங்க பாருங்க, 21 ஏஜ்க்கு மேல இருக்கணும், திருநங்கைகளாகவும் இருக்கலாம், ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும், நில உரிமை 10 ஏக்கருக்கு குறைவா இருக்கணும், 5 ஏக்கருக்கு சதுப்பு நிலம் வைத்திருக்க வேண்டும், ஆண்டு வீட்டு மின் முகர் 3600 யூனிட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் இதுல தகுதியற்றவர்கள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மாநில மத்திய அரசுகளில் பணிபுரிபவர்களுக்கு கிடையாது, பொதுத்துறையிலே வேலை செய்யறவங்களுக்கும் கிடையாது, அது போக வருமான வரி செலுத்துவோருக்கும் கிடையாது, தொழில்முறை வரி செலுத்துவோர், ஓய்வூதியம் பெறுவோர், உள்ளாட்சி அமைப்புகளில் ஓய்வூதியம் அப்படின்னா பென்ஷன் ஸ்கீம், யார் யார் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களுக்கும் கிடையாது, 4 சக்கர வாகனங்கள், அதாவது காரு, ஜீப்பு, வேனு, பஸ், இந்த மாதிரி எந்த வகையான ஃபோர் வீல் வெஹிக்கிள்ஸ்க்குமே எலிஜிபிள் கிடையாது. அடுத்து விடியல் பயண திட்டம் ஸ்டார்ட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 May 8. ஓகேங்களா? இது மகளிர் திருநங்கைகளுக்கான பேருந்து இலவச பயணம். அதுவும் எப்படி அப்படின்னா ஒயிட் போர்டு இருக்கும் இல்லையா, அதாவது டிஜிட்டல் டிஸ்பிளேல இருக்க கவர்மெண்ட் பஸ்க்கு கிடையாது, ஒன்லி ஒயிட் போர்டு இல்ல. கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பெண்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீலகிரி, கொடைக்கானல் மற்றும் வால்பாறை மலைப்பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும். அதாவது 25க்குள்ள பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த பட்ஜெட்ல அதை பத்தி பேசல.
அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து 5th August 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் தொடக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சமணப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா 45 ஏஜ்க்கு மேல இருப்பாங்க இல்லையா, வீட்டுல முடியாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளே வீடு தேடி போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிளட் பிபி பாக்குறது, சுகர் செக் பண்றது, இந்த மாதிரி பேசிக் செக்அப்ஸ்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு செவிலியர்கள் மூலமா வந்து செக் பண்ணி அதுக்கான மருந்து மாத்திரைகள் வந்து கொடுக்கறது. ஓகேங்களா. நீரிழிவு நோயாளிகள், ரத்த அழுத்தம், சிறுநீரக நோயாளி, அதுதான் வீடு வீடாக சென்று பரிசோதனை. புதிதாக பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாடுகளை கண்டறிவதற்கான பரிசோதனைகளும் இதுல செய்யப்படுறாங்க. புரியுதுங்களா. அடுத்து பாரதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம். இது ரீசெண்டா ஜூலை 2024 15 அந்த அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சர்க்கரை நோயால பாதிப்படைவாங்க இல்லையா, அந்த பாதம்லாம் மதமதப்புன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சுகருடைய ஒரு இண்டிகேஷன். இந்த மாதிரி தொடக்க நிலையிலே கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான ரொம்ப சிவியர் ஸ்டேஜுக்கு போகாம தடுக்கிறது. ஓகேங்களா. அதுதான் பாதம் பாதுகாப்போம் திட்டம். ஓகேங்களா. மோஸ்ட்லி இந்த பாதம் வந்து நமக்கு ஒரு மாதிரி எரியுது, வலிக்குது, அங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சுகருடைய ஒரு சிம்டம்ஸ் தான் வந்து அந்த கால் மதமதப்பு. ஸோ அதுக்கான செக்அப் வந்து நடக்கிறது. இது மக்களை தேடி மருத்துவத்தின் திட்டத்தினுடைய ஒரு பகுதி. ஓகேங்களா. அடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படின்னா என்னன்னா, இதுவுமே அப்படிதான். தொழிலாளர்கள்லாம் முடியாம இருப்பாங்க இல்லையா, வீட்லயே இப்போ ஏதாவது ஒரு எப்படி சொல்ல, ஒரு இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க, ஒரு கை போயிருக்கும், ஒரு கால் போயிருக்கும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல சேஞ்சாக இருக்கும்ல. இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு, ஆல்ரெடி ஒர்க்கிங்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து வீடு தேடி போயிட்டு செக் பண்றது. இதுதான் வந்து பயனாளிகள் மற்றும் தொழிலாளர்களுக்காக வீடு தேடி போய் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசோதனை. ஓகேங்களா. எத்தனை அவங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 50 lakhs ஆஃப் தொழிலாளர்களுக்கு வந்து செக்அப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து புற்றுநோய் பரிசோதனை திட்டம். இது எப்போ அப்படின்னா 22 January 2024. இது எங்க அப்படின்னா எப்போ யார் யாருக்கு அப்படின்னா 18 ஏஜ்க்கு மேல இருக்கவங்களுக்கு புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த டெஸ்ட்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா. வாய் புற்றுநோய், கர்ப்பை பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இது எல்லாமே வந்து இந்த செக்அப் கீழே வரும். ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் அங்கெல்லாமே வந்து இது போயிட்டு இருக்கு. எங்கெங்க இந்த செக்அப் நடக்கும் அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை, அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து ஒரு ஹெட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அங்க மருத்துவ கல்லூரி மருத்துவமனை, எப்பவுமே ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட ஒரு காலேஜுமே வந்து மெர்ஜ் ஆகி ரன் ஆகும்ல, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பரிசோதனை நடைபெறும். அடுத்து மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இது February 2024 இப்போ 5 February ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து தொள்ளவரை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையமே இப்போ வந்து 63 வகையான மாதிரிகள் வந்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. எடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இருக்கு. அதாவது இது என்ன அப்படின்னா ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல சீரியஸா இருக்கிறவங்க, இறந்தவங்க, இந்த மாதிரியா இருக்குல்லையா, அவங்களுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எங்க அப்படின்னா செங்கல்பட்டுல ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. 18 December 2021 இதனுடைய ஸ்டார்ட் அப் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா தமிழகத்தில் சாலை விபத்துகள்ல காயமடைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு 48 மணி நேரத்துக்குள்ள மருத்துவ சேவை கொடுக்கப்படும். எவ்வளவு அப்படின்னா 1 lakh வரைக்குமே கவர்மெண்ட் செலவு பண்றதுக்கு ரெடி. இத்திட்டத்தில் 237 அரசு மற்றும் 455 தனியார் துறை மருத்துவமனைகளும் உட்பட எவ்வளவு அப்படின்னா மொத்தமா 692 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த ஸ்கீம்குள்ள வராங்க. லைக் இப்போ ஒரு நம்ம சொல்ற கவர்மெண்ட் கொண்டு போனா ஃப்ரீன்னு சொல்றது, ஏதாவது ஒரு பிரைவேட்டுக்கே கொண்டு போலாம். இந்த ஸ்கீம் வச்சிருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா, லைக் இப்போ ஒரு கை மட்டும் தான் போயிருக்கு அப்படின்னா ஒரு 1 lakh வந்து சர்ஜரி முடிஞ்சிச்சு அப்படின்னா கவர்மெண்ட் பே பண்ணிடும். புரியுதுங்களா. பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸுக்கு கண்டிப்பா லேக்ஸ் கணக்கில் ஆகும். பட் 1 lakh ஆகக்கூடிய ஒரு மைனர் சர்ஜரி, சின்ன சின்ன சர்ஜரி, இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடும். அந்த ஸ்கீம்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்.
தமிழ்நாடு எல்லைக்குள் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இதுல பயன்பட முடியும். புரியுதா? ஒரு ராஜஸ்தான்காரனே இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி சிவியரா இருக்கான் செய்யறான் அப்படின்னா அவனுக்குமே இந்த ஸ்கீம் வந்து செல்லுபடியாகும். இது முக்கியமான ஒரு டாபிக். கர்ப்பிணிகளை காக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். அழைப்பு நம்பர் வந்து நார்மலா நம்ம கால் பண்ண 108க்கு கால் பண்ணுவோம் இல்லையா, இது 102 போட்டிருக்கா. 102 எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 19 ஆகஸ்ட் 2024 மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 102 மருத்துவ சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனான ஹெல்த் மினிஸ்டர் இன்னுமே டில் நவ் அவர் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த சேவை மையத்துல வந்து 50 ஆலோசகர் இருக்காங்க. ஒரு கர்ப்பிணிய வந்து 5 முறைக்கு மேல வந்து நம்ம தொடர்பு கொள்ளணும். ஓகேங்களா? அடுத்து 100% வந்து அனைவரிடமும் உடல்நலம் சிகிச்சை விவரம் பெறப்படும். தமிழகத்தில் 1 லட்சம் பிரசவத்தில் 45.5 உயிரிழப்பு. அதாவது நம்ம ஆல்ரெடி யூனிட் 9ல வந்து தமிழ்நாடு பொருளாதாரத்துல இந்த டாபிக் பார்த்திருப்போம், ஐஎம்ஆர் எம்எம்ஆர்னு சொல்லிட்டு. அதுல எம்எம்ஆர்ங்கிற கூடிய மெட்டர்னிட்டி மோட்டல் அந்த ரேட் பார்ப்போம் இல்லையா, மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்தியா லெவல்ல வந்து 137 இருப்பாங்க. நம்மளுடைய இதுல வந்து 47 or 8 அந்த மாதிரி இறப்பு விகிதம் இருக்கு. இப்போ வந்து 1 லட்சத்துல 45.5 பேர் தான் வந்து உயிரிழக்கிறதா வந்து 2023-24 ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அதாவது ஒரு கர்ப்பிணியை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது. ஒன்ஸ் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி கார்டு போட்டாங்க, கவர்மெண்ட்ல போய் கார்டு வந்து போடணும், நம்ம கன்சீவா இருக்கோம்னு சொல்லி நமக்கு ஒரு கார்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் தான் நமக்கான ஐடென்டிட்டி. அந்த நம்பரை 5 டைம்ஸ்க்கு மேல வந்து நம்மளை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் உங்களோட செக்அப் போயிட்டீங்களா, உங்களுடைய பிளட் எவ்வளோ இருக்கு, உங்களோட குளுக்கோஸ் எவ்வளோ இருக்கு, லைக் நிறைய டெஸ்ட் இருக்கும் இல்லையா, மந்த் ஸ்கேன், இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்மளை கண்டினியூஸா மானிட்டர் பண்றது, பிளஸ் நம்மளை டெலிவரி வரைக்குமே சேஃபா கொண்டு போறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய உயிரிழப்பை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நமக்கு ஒரு டியூ டேட் கொடுத்துருப்பாங்க, சில பேர் ஞாபகம் இல்லாம வீட்டுல இருப்பாங்க, திடீர்னு வழி வரலாம், அப்ப பக்கத்துல யாரும் இல்லாம இருந்தா கஷ்டம். ஸோ உங்களுக்கு இந்த டியூ டேட் இருக்கு, நீங்க போகணும், இப்போ ஹாஸ்பிட்டல் நீங்க அட்மிட் ஆகணும், போய் செக்அப் பண்ணணும், இப்படி சொல்லிட்டு நமக்கு அப்பப்போ வந்து நமக்கு மானிட்டர் பண்ணிட்டு நமக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம அதுக்கான வே வந்து கரெக்டா போயிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அதனால உயிரிழப்பு குறையுது. அடுத்து நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டம். என்ன அப்படின்னா வாக்கிங். இதோட தொடக்கம் வந்து 4 நவம்பர் 2023 அமைச்சர் உதயநிதியோட ஸ்டாலின், ஏன்னா அவர் வந்து விளையாட்டுத்துறையோட அமைச்சர் இல்லையா, அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம். இது தொடங்கிய இடம் வந்து முத்துலட்சுமி பூங்கா அடையாறுல இருக்கு. அனைத்து மாவட்டத்திலும் 8 கிலோமீட்டர் வந்து நடைபாதை போட்டிருக்காரு. தற்போது தினமும் 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்வதன் மூலம் உள்ள 20 நன்மைகளை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து உரைக்கப்படும். இதற்கான விழிப்புணர்வு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வழங்கப்படும். வாக்கிங் போங்க, நம்மளோட ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 6 உயிர் அனைவருடைய உயிர் காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் 6 ஜூலை 2024 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இடம் வந்து தலைமைச் செயலகம், செக்ரட்டரி நம்மளுடைய செக்ரட்டரி இருக்குல்ல அங்க. நோக்கம் வந்து தமிழகத்தில் அனைவருடைய அடிப்படை உயிரை வந்து காக்குறது வந்து முக்கியம் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. 42,000 மருத்துவர்கள் மூலம் சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். சிபிஆர்னா பேசிக் முதல் உதவின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரைமரி ஹெல்த் கேர், அதை வந்து டீச் பண்றது. அடுத்து நட்புடன் உங்களோட மனநல சேவை திட்டம். மனநல சேவை திட்டம்னா என்ன? சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். 27 அக்டோபர் 2022 ஸ்டார்ட் ஆயிருக்கு. சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் அனைத்து மருத்துவமனைகளிலும் மன ஆலோசனை மையம் வந்து வச்சிருக்காங்க கம்பல்சரியா. இதனுடைய உதவி மைய எண் பார்த்துக்கோங்க, 14,000, அதாவது 14416 அப்படிங்கிற நம்பர். மன அழுத்தத்திலோட இருக்காங்க இல்லையா, இப்ப இருக்க காலகட்டத்திற்கு எல்லாருக்குமே வந்து ப்ரெஷருங்கிறது வந்து பேசிக்கா நம்ம கூட வந்து வந்துருச்சு. அதுக்காக வந்து தீர்வு காண்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து வந்திருக்கு. நம்ம சப்போஸ் ரொம்ப ப்ரெஷரா இருக்கோம் செய்யறோம் அப்படின்னா ஒன்ஸ் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான சிம்பிளஸ்ட் வே ட்ரீட்மெண்ட்ஸ் இது என்னன்றது ஃபாலோ பண்றதுக்காக இந்த ஸ்கீம். ஓகேங்களா?
அடுத்து மனம், அதேதான். அதுக்கான தொலைபேசி எண்ணுமே 14416 அப்படிங்கிறது தான். இதுவுமே மாணவர்களுடைய மனநிலை. இப்ப அது வந்து நார்மலா பீப்புள்ஸோடைய ப்ரெஷர் இதெல்லாம் நம்ம அந்த சைக்காலஜிக்கலா பாக்குறது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு அவங்களோட ஒர்க்லோடு, ஸ்டடி ஷெடியூலு, இதனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்காக அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வீரா மீட்பு வாகனம், அதாவது ஸ்டார்டட் வந்து 8 செப்டம்பர் 2022. இது என்ன அப்படின்னா வீராவுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து VEERA. அப்போ வெஹிக்கிள் ஃபார் எலக்ட்ரிஷியன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ். ஓகேங்களா. இதுலயே நமக்கு தெரியும் அவசர கால மீட்பு காலத்துக்கு வந்து தேவைப்படக்கூடிய வெஹிக்கிள்ஸ். ஓகேங்களா. சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்களில் இருந்து மீட்டு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் செயல்படுகிறது. இது புதுமை பெண் திட்டம் 5 செப்டம்பர் 2022 வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து மூவலூர் ராமவர்தம் அம்மையார்னால அவங்களோட நினைவா வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து உயர்கல்வி திட்டம் அது அப்படின்னு சொல்லலாம். அரசு பள்ளியில 6 to 12 வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா பெண் குழந்தைகள், அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இது கல்வியாண்டு, அதாவது 24 to 25 கல்வியாண்டு முதல் உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களால் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் மீடியமும் டீச் பண்றாங்க, பட் தமிழ் மீடியம்ல படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்காக மாதம் 1000 ரூபாய் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி வந்த பெண் தான் புதுமை பெண். ஓகேங்களா. இது புதுமை பெண் பார்த்தாலே அதே மாதிரி தமிழ் புதல்வன் ஸ்கீம் 2024 ஆகஸ்ட்ல வந்தது, 9th ஆகஸ்ட்ல. இது வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க, கோவை அரசு கல்லூரி. இதுவுமே அதேதான், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பசங்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய். ஓகேங்களா. அடுத்து எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி, அதாவது இதுல தெரியுதா பள்ளி தூய்மை திட்டம் 5 செப்டம்பர் 2023. மோஸ்ட்லி எல்லாமே செப்டம்பர் ஆகஸ்ட் இந்த மாதிரியே வருது. ஸோ டேட்ஸ் இயர்ஸ் என்ன ஸ்கீம்ஸ் எதுக்காக அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்கட் படி படிங்க. ஓகேங்களா. அடுத்து குட்டி காவலர் திட்டம் ஸ்டார்டட் வந்து 12 அக்டோபர் 2022. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் வந்து தொடங்கி இருக்காரு. பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பின் அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து காட்டுறது. இளம் பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு, 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு குறித்த மாணவர் பயிற்சி கையேடு, ஒரு கைடு கொடுத்துடுறது. அதாவது லைக் ஒரு சிக்னல் இருந்தா இப்படி நின்று போகணும், கிரீன் சிக்னல் அப்படின்னா நம்ம நின்றுடணும். ஒரு பர்சன் வாக் பண்ற மாதிரி சிக்னல் வந்துச்சுன்னா அந்நேரம் நம்மளால போகணும், ரைட் சிக்னல் காட்டினா நம்ம அங்க நிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக வந்த ஸ்கீம் தான் குட்டி காவலர் திட்டம். ஓகேங்களா. அடுத்து சிற்பி திட்டம், அதாவது இது 14th செப்டம்பர் 2022 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா. அதாவது பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. சிற்பி அப்படின்னா என்னது, நார்மலா சிற்பின்னா ஒரு விஷயத்த நம்ம செதுக்குறது தான், அந்த ஒரு கல்லை வந்து செதுக்குறதா சிற்பிங்கிறோம். அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து டிசிப்ளினை சொல்லி கொடுத்து அவங்களை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான வந்ததுதான் சிற்பி திட்டம். இத்திட்டத்தில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது 100 பள்ளிகளிலிருந்து 5000 மாணவர்கள் வந்து தேர்வெடுத்து டிசிப்ளின் சொல்லி கொடுத்து அவங்க வந்து அவங்களோட கொலீக்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா. விருதுகள் திட்டம் அப்படின்னு என்னன்னா லைக் ஒரு ஸ்கீம்ல வந்து ஏதாவது சம்திங் சாதிச்சவங்களுக்கு விருதுகள் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிகளுக்கு உதவிகள் தான் வந்து விருதுகள் திட்டம். இது எங்கன்னா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்போ 9 ஜனவரி 2024. இது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீமா 19 டிசம்பர் 2022 வந்திருக்கு. திட்டத்தின் வேறு பெயர் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம். தலைவர் யார் அப்படின்னா வேணு சீனிவாசன். யார் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனமான டிவிஎஸ் மோட்டாருடைய சேர்மன். ஓகேங்களா. தூதுவர் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் வந்திருக்காங்க.
நோக்கம் வந்து அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு மக்களின் உதவி. முதல் இதனுடைய ஸ்டார்ட் அப்பா வந்து நம்மளுடைய சிஎம் வந்து 5 lakhs வந்து கொடுத்து உதவி இருக்கார். அடுத்து நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம், இதுவுமே 20 February 2024 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதனுடைய தொடக்க விழா எங்க நடந்திருக்கு அப்படின்னா சென்னை லேடி வெலிங்டன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6th to 9th மாணவர்களுக்கு தேர்வு டேப்லெட் வாயிலாக டேப் இருக்கு இல்லையா, அது மூலியமா ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி நடந்திருக்கு. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா. திறனறி தேர்வு திட்டம் அப்படிங்கிறது ஐஐடி மெட்ராஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஐஐடி ஆஃபர் பண்றது. இவ்வளோ மார்க் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு விதமான ஸ்காலர்ஷிப்ஸ்ல இல்லை நல்ல நல்ல இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து அவங்க டைப்ஸ் கூட இருக்கவங்களுக்கு நமக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்கறது. இதில் 10ஆம் வகுப்பு பயிலும் 1000 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு சென்னை ஐஐடி போன்ற முன்னிலையான கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்வி வழிகாட்டப்படும். அவர்கள் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்தவுடன் அவர்களுக்கு பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் வரை மாதம் 1000 ரூபாய் இந்த ஐஐடி மெட்ராஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதுதான் திறனறிவு தேர்வு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா இதுல நடக்கிற எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆகிற பிள்ளைங்களுக்கு வந்து 1000 பிள்ளைங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒரு வே. அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படிங்கிறது அது ஐஐடி நிறுவனம் வந்து பள்ளி கல்வித்துறையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஓகேங்களா. இது ஊரக பள்ளிகளில் கல்வி பயிலும் 1 லட்சம் பள்ளி மாணவ மாணவிகளை மின்னணு அறிவியலுடன் இணைக்கும் எலக்ட்ரானிக் அதுல இருந்து கொஞ்சம் நாலேஜஸ் கொடுக்கிறது. ஓகேங்களா. இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் பயில தயார்படுத்தும். சென்னை ஐஐடி வாயிலாக 250 அரசு மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த 500 அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஓகேங்களா. மணற்கேணி திட்டம். மணற்கேணி திட்டம் அப்படிங்கிறது அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சேலையூரில் உள்ள தாம்பரம் பெருநாட்சி மேல்பள்ளியில தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா மணற்கேணி திட்டம் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டலா நம்ம கிளாஸ் வந்து விஷுவலைஸ்டா நமக்கு காட்டுறது. புரியுதுங்களா. ஒரு லெசனை நம்ம டீச் பண்றதை தாண்டி ஒரு பிபிடி ஒரு வீடியோஸ் இந்த மாதிரி போட்டு விஷுவலைஸ்டா நமக்கு காட்டுறது. ஓகேங்களா. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பே நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா தெரியும், மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு காமராஜர் படம் காட்டுறது, பெரியார் படம் காட்டுறது, இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்கூல்ல வந்து காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து டீச் பண்றது. 1 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களையும் காணொலி வாயிலாக வழங்குதல். ஓகேங்களா. எண்ணும் எழுத்தும் கற்றல் திட்டம். இது என்ன அப்படின்னா கண்டிப்பா சம்திங் ஒரு ஸ்டடி ஓரியன்டட் தான். 1 to 3rd வரைக்கும் அதாவது 8 வயசுக்குள்ள இருக்க மாணவர்களுக்கு அடிப்படை கணினி திறனும் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்ய இந்த மாதிரியான எண்ணும் எழுத்தும் கற்றல் திறம் புரியுதா. இப்போ ஒரு 10th 12th படிக்கிற பசங்களுக்கே இன்னுமே வந்து சந்திப்பிழை விடுறாங்க. நாக்கு வந்து 3 சுழி நாக்கு 2 சுழி நா போடுறது, நாக்கு வந்து இந்த நா போடுறது, லா அதாவது லா 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 இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பேசிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது இன்னுமே வந்து படிச்சவங்களுக்கே இருக்கு, பெரியவங்களுக்கே இருக்கு. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி பேசிக் ஃபவுண்டேஷன் ஒரு பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்த ஒரு ஸ்கீம் தான் எண்ணும் எழுத்தும் திறனும். ஓகே கற்றல். அடுத்து மகிழ் கணிதம் திட்டம் அப்படின்னா அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 வரைக்கும் படிச்ச பள்ளிகளுக்கு வந்து எளிய முறையில வந்து கணித ஷார்ட்கட்ஸ் மூலியமா வந்து மேக்ஸை வந்து டீச் பண்றது. ஓகேங்களா. அடுத்து வானவில் மன்றம் திட்டம். வானவில் மன்றம் திட்டம் அப்படிங்கிறது வந்து 28 November 2022 வந்திருக்கு. என்ன அப்படின்னா அரசு பள்ளியில 6 to 8 வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அறிவியல் கணிதம் ஆர்வத்தை தூண்டுதல். வானவில் மன்றம்னாலே தெரியுது இல்லையா, சம்திங் ரெயின்போவா இருக்கு. எல்லாமே அதுல மெயினானது என்ன அப்படின்னா மேக்ஸ் சயின்ஸ் தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் வந்து யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்காக படிக்கிறாங்க இல்லையா, சிவில் எக்ஸாம்ஸ்க்கு, அதுக்காக ஒரு சலுகை திட்டம் தான். 2023-24 பட்ஜெட்ல தான் இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கும் 1000 யூபிஎஸ்சி
ஆர்வலர்கள் தேர்வு மூலமா வந்து செலக்ட் ஆகிறாங்க இல்லையா, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 மாதங்களுக்கு மாதம் 7,500 வந்து வழங்கப்படும். ஓகேங்களா, ஆஸ்பிரன்ஸுக்கு. ஓகே, அடுத்து பள்ளி இல்ல நூலக திட்டம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணது ஆகஸ்ட் 2022, டேட் சொல்லல. 4 to 12th வரைக்கும் இருக்க பசங்களுக்கு பள்ளி நூலகங்களில் இருந்து புத்தகங்களை வந்து வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். லைக் ஒரு டேட் கொடுத்து ஒரு 4 days 5 daysக்குள்ள ரிட்டர்ன் கொடுத்து சீல் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஆன ஒரு திட்டம். சென்னை மாநகராட்சி பள்ளித்துறையின் கீழ் 281 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளிகளின் நூலகங்களில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு வந்து இருக்கு. அடுத்து தகைசால் பள்ளிகள் திட்டம். தகைசால் பள்ளிகள் திட்டம் அப்படின்னா 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளுக்கும் உருவாகும். தகைசால் அப்படின்னா என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கவுண்ட் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல வரைக்கும் கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து ஒரு 30+ 14 கூட வச்சுக்கலாமே ஆவரேஜா. 12 into 40 அப்படின்னா ஒரு 500 to 600 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள ஒரு ஸ்கூல் தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் இல்லையா. தகைசால் அப்படின்னா ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்து தகைசார் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பள்ளி வந்து சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 5 செப்டம்பர் 2024. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றும் விதமாக வந்து இந்த திட்டம் வந்து வருது. லைக் என்னன்னா, தனியார் ஸ்கூல்ல என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றாங்க, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே அதை கொடுக்குறது. ஓகேங்களா, அப்பப்போ யூனிட் டெஸ்ட் வைக்கிறது, டேர்ம் டெஸ்ட் வைக்கிறது, அந்த மாதிரியான டெஸ்ட்ஸ் வச்சு நிறைய வந்து இன்புட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா, அடுத்து மாதிரி பள்ளிகள். உண்டு உறைவிட வசதியுடன் கூடிய மாதிரி பள்ளிகள். தகுதி 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல கொண்டு எடுத்திருக்கணும். NTSC தேசிய திறனறிவு தேர்வு, NMMS அப்படிங்கிறது தேசிய வருவாய் வழி தேர்வு, விளையாட்டுகள் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்காக இந்த ஒரு பள்ளிகள் மூலமா இந்த மாதிரி அங்கங்க செலக்ட் ஆகுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான டாப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம தங்கிக்கலாம், உணவு நாங்களே கொடுத்துறோம், படிக்க மட்டும் செஞ்சா போதும், அந்த மாதிரி. அடுத்து கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். இது 24/8/18 பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தொடக்கம் வந்து மதுரை. 38 விளையாட்டுகளுக்கு வந்து உபகரணங்கள். ஓகேங்களா, இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எனது கிராமம் வந்து ஒரு திட்டம். இது 12 ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சென்னை அயலக தமிழர்கள் இல்லையா, அந்த மாநாடுல வந்து இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சொந்த கிராமத்தை மேம்படுத்தும் NRIs இருக்காங்க இல்லையா, நான் ரெசிடென்சி இந்தியா, அதாவது சொந்த ஊர் இதுவா இருந்திருக்கும், பட் வெளிநாட்டுல போய் செட்டில் பண்ணிருப்பாங்க, அவங்களால வெல் செட்டில்டா இருக்கலாம், தன்னோட கிராமத்தை வந்து முன்னேற்றணுன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை மேம்படுத்துவாங்க இல்லையா, அந்த நிதி உதவி திட்டம் தான் எனது கிராமம். ஓகேங்களா, அடுத்து தேர்வர்களை தேடி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து 24 மே 2023 ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிங்கப்பூரில் முதல்வர் ஸ்டாலின் வந்து சிங்கப்பூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வெளிநாடுகளில் வாழும் 18 to 30 வயது தமிழர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா 2 வாரங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுதோறும் இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்காங்க, 200 இளைஞர்கள் வந்து தமிழகத்திற்கு சுற்றுலா வந்திருக்காங்க. அதான் வேர்களை தேடி, எங்க ஆரிஜினோ அங்க தேடி சுற்றுலா வர்றது. அடுத்து பசுமை தமிழ்நாடு திட்டம். இது என்ன திட்டம் அப்படின்னா வந்து அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் செங்கல்பட்டு மாவட்டத்துல இந்த தமிழ்நாடு பசுமை திட்டம் வந்திருக்கு. இலக்கு வந்து 10 ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாடுடைய வனப்பரப்பு வந்து 33% இருந்து ஜாஸ்தி பண்றது. எவ்வளவு இருக்கு அப்படின்னா 23.98 இருக்கா, அதுல இருந்து ஒரு 10% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோ வைல்டு, அதாவது வனப்பகுதி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 கோடி மரக்கன்றுகள் நடப்படும். இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா, இது அடுத்து தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் அப்படிங்கிறது 5 ஜூன் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
இது எங்க இடத்துல ஓட்டேரின்ற ஒரு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஏரி கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுல 100 சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதுலயுமே முக்கியமானது வந்து நம்ம சென்னையிலேயே ஒரு பெரிய பழவேற்காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய சதுப்பு நிலம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல, அங்க அதே மாதிரி சின்ன சின்னதா அடையாளம் காணப்பட்ட இடங்கள் வந்து ஒரு 100 இருக்கு. ஸோ அதை வந்து மேம்படுத்தக்கூடியது. ஓகேயா? தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் ஸ்டார்ட் பண்ணது 9 டிசம்பர் 2022 சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாட்டு காலநிலை மாற்ற மாநாட்டில் முதல்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 2021-22 வந்து வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் 500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுலயே தெரியுத காலநிலை மாற்ற இயக்கம்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், இந்த மாதிரி நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துதான் வந்து இந்த பசுமை காலநிலை மாற்ற இயக்கம் அப்படின்றத ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. லைக் என்னன்னா நம்மளுடைய கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுது, நம்மளுடைய வெதர் நாளுக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு, இது நம்ம குளோபலைசேஷன் ஆகுது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்றதுக்காக. முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிறது பசுமை தமிழ்நாடு இயக்கம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் இந்த ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இயக்கங்களை வந்து 40 இளைஞர்கள் மூலம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வந்து அதே மாதிரி செயல்படுத்தப்படும். பணிக்காலம் 2 years, மாதம் 60,000 வந்து இன்கம். ஓகேங்களா? அடுத்து நெய்தல் மீட்சி திட்டம். நெய்தல் அப்படின்னா கடலும் சார்ந்த பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதிகளில் வந்து மீட்டெடுக்கக்கூடியது. கடற்கரை பாதுகாப்பு, கடலோர சமூகங்களில் வாழ்வு மேம்படும், அந்த மாதிரியான திட்டங்கள். தமிழகத்தில் 14 கடலோர மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு செயல்படும். இது வந்து உலக வங்கியிலிருந்து நிதி வாங்கி இது வந்து அந்த திட்டம் வந்து செயல்படுது. பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா கடம்பூர் செங்கல்பட்டு மாவட்டம். ஓகேங்களா? இது அங்கேதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடல் ஆமை பாதுகாப்பு திட்டம் நாகப்பட்டினம், சென்னை. அடுத்து அதே மாதிரி சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் மனோரா, தஞ்சாவூர் மாவட்டம். கடற்கரையோர நீர்நிலங்களில் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு. இந்த மாதிரி 11 கடற்கரைகளை நீல கொடி கடற்கரையில் என சான்றளிக்க திட்டமிட்டுள்ளது. அதாவது என்னன்னா கடல் மாசுதான் தடுக்கிறது தான் மெயின் மோட்டிவ். ஓகேங்களா? அப்படி கிளீனான ஒரு கடற்கரை எல்லாமே வந்து ப்ளூ ஃபிளாக் வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு கிளியரான ஒரு சி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபைடோட அது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீலகிரி வரையாடு திட்டம். நம்மளுடைய தமிழகத்தின் மாநில அனிமல் என்ன அப்படின்னா வந்து வரையாடு. ஓகேங்களா? அப்போ 12 அக்டோபர் 2023 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டார்கெட் வந்து 2022 to 27 லைக் ஒரு 5 years வந்து நம்ம அதனுடைய செயல் இருக்கும். சென்னையில் தலைமை செயலகத்துல வந்து இது நடைபெறுது. வரையாடுகள் கணக்கெடுப்பு, நோய் கண்டெடுத்தல், அதோடைய பாதுகாப்புதல். இது வந்து என்டேஞ்சரஸ்ட் ஸ்பீசிஸா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக முன்னேற்பாடாவே வந்து இது பாதுகாக்கிறது எப்படி, இதனுடைய ஃபாலோ பண்றது, லைக் அது எவ்வளவு குட்டி போட்டிருக்கு, அதோட கணக்கு எவ்வளோ, அதே மாதிரி அது மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுவும் நோய் தாக்காம இருக்கணும். அந்த மாதிரி 4 முழுநேர திட்ட இயக்குனர், 4 முதுகலை ஆராய்ச்சியாளர்கள், 1 மூத்த விஞ்ஞானி வந்து இதனுடைய உறுப்பினர்கள். அதே மாதிரி நீலகிரி வரையாடுடைய தினம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 அக்டோபர். ஓகேங்களா? இது டாக்டர் ERC டேவிடாரின் பிறந்த நாள். நீலகிரி வரையாடு IUCN பட்டியல் படி அழிந்து வரும் உயிரினம், அதான் என்டேஞ்சர்ட் சொன்னா அந்த ஒரு லிஸ்ட்ல வந்து இந்த வரையாடு இருக்கு. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்வர்சேஷன் ஆஃப் நேச்சர், அதுதான் இந்த இதுதான் சொன்னது. இந்த சங்கம் தான் இந்த மாதிரியான கணக்கெடுப்பு எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து பாக்குறது. அடுத்து மிஷன் இயற்கை திட்டம் அப்படின்னு சொல்றது. மிஷன் இயற்கை திட்டம் அப்படின்னா 22-23 கல்வியாண்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதேதான் பசுமை பள்ளிகளில் பசுமை அமைச்சவர்கள், பள்ளிகளில் காய்கறி தோட்டம், மழைநீர் சேகரிப்பு, கழிவு மேலாண்மை, விழிப்புணர்வு பேரணிகள், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கறது, விழிப்புணர்வு கொடுக்கறது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில. சிறந்த 5 பள்ளிகள், 25 மாணவர்களுக்கு விருது.
இது எந்த ஒரு நிறுவனத்தோட உதவியில செய்யுது அப்படின்னா வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படின்ற கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து நிதி பெற்று இது வந்து செயல்படுது. ஓகேங்களா. அடுத்து நீங்கள் நலமா திட்டம். இது வந்து மார்ச் 6, 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரசு திட்டங்களின் பயன் குறித்து பொதுமக்களுக்கு கேட்டறிவது. உங்களுக்கு இந்த மாதிரி திட்டம்லாம் இருக்கான்னு இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து வந்திருக்கு, உங்களுக்கு இது யூஸா இருக்கா, நீங்க அதில் எலிஜிபிளா இருக்கீங்களா, சப்போஸ் எலிஜிபிள் இல்லைன்னா அது யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறதே ஒரு திட்டமா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் நலமா. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். இது 31 ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மாதந்தோறும் 4வது புதன் வந்து மாவட்ட ஆட்சியருடைய இதுல வந்து முகாம் நடைபெறும். சென்னையை தவிர அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும். மாவட்ட ஆட்சியர் அதாவது அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து 9 மணி வரை, மறுநாள் காலை 9 மணி வரை வட்ட அளவில் தங்கி ஆய்வு. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே நிறைய ரீஜன்ஸ் இருக்கும் இல்லையா, தாலுகாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு புதன், அதாவது என்ன புதன் சொன்னாங்கன்னா 4வது புதன் இருக்கு இல்லையா, மாதந்தோறும் 4வது புதன்ல வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சென்னை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பட் மிச்ச டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மதுரை வச்சுக்கலாமே. மதுரையிலேயே நிறைய தாலுக்கா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 4-5 தாலுக்கா இருக்கும். அந்த 4-5 தாலுக்காக்குமே ஒவ்வொரு தாலுக்காக்கும் 4வது புதன்கிழமை போயிட்டு தங்கிப்பாங்க. தங்கி அங்க இருக்க மனுஸ், அதாவது என்னென்ன குறை நிறைன்னு கேட்டு தெரிஞ்சு அப்படி குறைகள் இருந்தா அதனுடைய மனு பெறப்பட்டு அதுக்கான செயல்பாடு வந்து ஸ்டார்ட் பண்றது. அதுக்கு அடுத்த மாசம் எங்க போவாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த தாலுக்கா. இந்த மாதிரி 4 தாலுக்காக்குமே சுத்தி வந்து அங்க தங்கி செயல்பட்டு அது என்னன்றத கேட்டறிகிறது. ஓகேங்களா. அடுத்து கள ஆய்வில் முதல்வர் திட்டம். முதல்வர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியா போய் சென்று ஆய்வு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில வந்து புயல் வந்து அடிச்சு ரொம்ப டேமேஜ் ஆச்சுல, அப்பெல்லாம் போயிட்டு முதல்வர் நேரடியா களம் இறங்கி என்னன்னு பார்த்தாரு இல்லையா. அதே மாதிரி அவர் எங்கெங்க வந்து ஏதாவது அசம்பாவிதமோ இல்லை எங்கெங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தா அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து பாக்குறாரு இல்லையா, அதுதான். மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து 18 டிசம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணிருக்கு. கோவையில இடம் ஸ்டார்டிங். பொதுமக்களுக்கான அரசின் சேவைகளை விரிவடைவாகவும் எளிதாகவும் கோரிக்கைகள் சிறப்பு முகாம்கள் மூலம் பெறப்பட்டு தீர்வுகள் காணப்படும். முதல்வர் ஸ்டாலின் நேரடி கண்காணிப்பில் முதல்வரின் முகவரித்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் அதேதான், பட் இது வந்து கொஞ்சம் டெப்தா இறங்கி கிராமங்கள் வாரியா வந்து அவர் வந்து டைரக்ட் கனெக்ட்ல இருக்கிறது. அடுத்து TN ரைஸ் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிள் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா ஊரக தொழில் மற்றும் புத்தொழில் உருவாக்கு நிர்வாகம். அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு ஐடியா இருக்கும், நான் இது ஸ்டார்ட் பண்றேன், இதை நான் புதுசா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்ங்கிறது அதுதான். அந்த மாதிரியான கம்பெனிகளை வந்து ஊக்குவிக்கும் விதமாக வந்து இருக்கிறது. ஓகேங்களா. தொழில் முனைவோராக மாற வழிகாட்டுதல், நிதி மேலாண்மை, வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் கீழ் இது தொடங்கப்பட்டது. நான் புதுசா ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இந்த சமூகத்துக்கு ஒரு கொண்டு வரேன் அப்படின்னா இதை கவர்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணல, பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபண்ட் இல்லை அப்படின்னா அது நம்ம வந்து லோன்ஸா வந்து கொடுக்கறது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் வந்து உலக வங்கி உதவியுடன் ஊரக நிறுவனங்களின் மேம்பாடு மற்றும் கிராமப்புற வருவாய் அதிகரிக்கிறது. ஓகேங்களா. அடுத்து அண்ணல் அம்பேத்கர் முன்னோடிகள் திட்டம். அது எங்க அப்படின்னா 27 ஜூன் 2023 ஸ்டார்ட் பண்ணிருக்கு. சென்னை ட்ரேட் சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் எதுக்காக போராடினாரோ அது சம்பந்தமாக இருக்கிறது தான். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி சமுதாயத்தை தேர்ந்து தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கும் திட்டம். 55 ஏஜுக்கு உள்ள இருக்கணும். புதிதாக தொழில் தொடங்க 1.5 கோடி ரூபாய் வரை கடன் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த திட்டத்தின் 65% வந்து வங்கி கடனாக வந்து ஏற்பாடு செய்யணும். மீதமுள்ள 35 வந்து கவர்மெண்டோடைய ஸ்பான்சரா இருக்கும். புதிய தொழில்கள் மற்றும் ஏற்கனவே இயங்கும் தொழில்களுக்கு விரிவாக்கம் இரண்டுக்கும் இத்திட்டத்தின் மூலம் மானியம் வழங்கப்படும். ஓகே. அடுத்து சமாதான திட்டம். சமாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான திட்டம். சதவீத தொகை செலுத்தி வரி நிலுவையிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. அதாவது நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வரியா இதை செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்பா, இல்லைன்னா ஒரு வரி செலுத்தலைன்னா அதுக்காக வந்து பெனால்ட்டி போடுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான காசஸ்ல இருந்து
தடுக்கிறதா வந்து பாருங்க 50,000 வரை வட்டி, வரி, அபராதம், தள்ளுபடி. அதாவது என்னன்னா, நிலுவைத் தொகை இருக்கு இல்லையா, நான் இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு லோன் வாங்கியிருக்கேன், செய்யறேன் அப்படின்னா, ஒரு 5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா 50,000 வரைக்கும் தான் உனக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்லுது வட்டி வந்து விலக்கு வந்து கொடுக்க முடியும். 5 லட்சத்துக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதனால அந்த மிச்சம் இருக்க 50,000க்கு வந்து நம்ம எதுவா இருந்தாலும் வட்டி அசலுமா நம்ம செலுத்த தானே முடியும். அதை தான் அவங்க சொல்றாங்க. அதுதான் சமாதான திட்டம். 50,000 வரைக்கும் உனக்கு நான் வந்து விலக்கு தரேன். பட் மிச்சம் அதுக்கு மேல நீ வாங்கின அப்படின்னா அதுக்கானது நீ வந்து டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகும். ஓகே, சுயசான்று திட்டம் அப்படின்னா என்னன்னா, நமக்காக எது வேணாலும் சுயசான்று அப்படிங்கிறது அதுதான். தமிழகத்தில் 3,500 சதுர அடி பரப்பில் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு இணைய வழியில் உடனடி அனுமதி. ஓகேங்களா, ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் அலைய தேவையில்ல. இவ்வளோ சதுர அடிக்குள்ள இருந்தது அப்படின்னா நீ கவர்மெண்ட் அப்ரூவல் நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அனுமதிக்கான காலம் வந்து 5 years. 3,500 சதுர அடி கட்டட பரப்புக்குள் தரைதளம், முதல் தளம் இது ரெண்டுமே இருக்கணும். அனுமதி பெறும் கட்டடங்களுக்கு சாலைக்கும் இடையேயான தொலைவு வந்து 1.5 மீட்டர் இருக்கணும். அடுத்து நியாய விலை கடை இருக்கு இல்லையா, ரேஷன் ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து எப்படி சொல்லனா, ஒரு சீல்டு பேக்கா இருக்கும். எப்படின்னா, ஒரு பாமாயிலே இருக்கு, நம்ம ஆல்ரெடி பாமாயில பேக்கெட்ஸ்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். பட் இப்போ ஒரு சுகர் அப்படின்னா கூட லூஸ்ல கொடுக்குறோம் இல்லையா, லூஸ்ல போடுறப்ப நம்ம எடை கூடுது குறையுதுன்ற ஒரு கான்ட்ரவர்சி வருது இல்ல. ஸோ எல்லாமே பேக்கெட்ல வந்து கொடுக்குற மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்குறது. ஓகேங்களா, அதுதான் இது எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா 1st August 2024 ஸ்ரீரங்கபாளையம் நியாய விலைக்கடையில தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சேலம் மாவட்டம் நியாய விலைக்கடை பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யறாங்கல்ல, அதை தடுக்கிறது. முதல் கட்டமாக 234 தொகுதிகளில் தொகுதிக்கு ஒரு நியாய விலைக்கடை தேர்வு. அடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்றது பவானி ஆறு இருக்கு இல்லையா, அங்க வந்து உபரி நீர் வறட்சியான மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும். ஓகேங்களா, இதுதான் அதோட திட்டத்தோட மெயின் மோட்டிவ். பயன்பெறும் மாவட்டம் வந்து கோவை, திருப்பூர், ஈரோடு. ஓகேங்களா, ஏரி, குளங்கள், குட்டைகளுக்கு குழாய்களுக்கு மூலம் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பப்படும். இதன் மூலம் விவசாய கிணறுகள், ஆழ்துளை கிணறுகளில் நீர்மட்டம் வந்து உயரும். ஓகேங்களா, வறட்சியான காலத்துல வந்து உதவுறது தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். ஸ்டார்ட் பண்ணது 17 August 2024. இதுவே நடைமுறை எப்போ வந்தது அப்படின்னு பாருங்க. பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்பகுதியிலிருந்து நீர் வந்து எடுக்கப்படும். ஆண்டுக்கு ஒரு 1.50 TMC நீர் வினாடிக்கு 250 கன அடி வீதம் 70 நாட்களுக்கு நீரேற்று முறையில் அனுப்பப்படும். 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலத்தடி குழாய் பதிப்பின் மூலம் ஒரு ஊருக்கு அனுப்புறது. ஓகேங்களா, நம்ம ஊர்ல தண்ணி வருதுன்னு சொல்றோம், உள்ளூர்ல குழாய் தண்ணி வருது இல்லையா, இதெல்லாம் இந்த மாதிரி TMCஸ்ல வந்து ரிலீஸ் பண்றதுதான் நமக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் 1045 ஏரி, குளம், குட்டைகளில் வந்து நீர் நிரப்பப்படும். அடுத்து வடசென்னை வளர்ச்சி திட்டம். பொதுவாகவே வந்து ஒரு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து சவுத் வந்து வெல் பிளான்ட் அண்ட் டிசைன்ட் அந்த மாதிரியாக வந்து உருவாக்கப்பட்டதுதான் தென் சென்னை. வட சென்னை அப்படின்றது சென்னைனாலே ஃபர்ஸ்ட் வட சென்னை தான் வந்து சென்னையா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெவலப் ஆனதுதான் இப்ப இருக்கக்கூடிய தென் சென்னை. வட சென்னை எடுத்துக்கிட்டோன்னா அங்க வந்து ஒரு எக்கனாமிக்கலாவோ ஒரு எஜுகேஷனலாவோ எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து பேக்வர்டா தான் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து படிச்சவங்க செஞ்சவங்க இந்த IT செக்டர்ஸ் எல்லாமே வந்து சவுத் ரீஜியன்ல இருக்கு. நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே பேசிக் சென்னைங்கிறது வந்து நார்த் சென்னை தான். அப்போ தமிழக நிதிநிலை அறிக்கையில் அளிக்கப்படுது என்னது, 24-25 தமிழக நிதிநிலை வந்து 1000 கோடி நிதி வந்து ஒதுக்கப்படும். எதுக்கு அப்படின்னா தங்கச்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 219 திட்டப்பணிகள் தொடக்கம். அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள், அங்க ஏதாவது ஒரு சீரமைப்பு, அந்த மாதிரியான ஒரு குடிசை மாற்று வாரியம், இந்த மாதிரியான அமைப்புகள் தான் அந்த திட்டத்துக்குள்ள வரும். ஓகேங்களா, அடுத்து தொல்குடி திட்டம். தொல்குடி திட்டம் அப்படின்னா தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதுவும் 2024-25 அறிவிக்கப்பட்டது சொல்றாங்க. இந்த திட்டம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு செயல்படும். இதுக்குமே 1000 கோடி வந்து ஒதுக்கீடு. இதனுடைய நோக்கம் வந்து தொல்குடின்னு இருக்கு, அசோ பழங்குடியினரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கான பேசிக் நீட்ஸ், சாலை விதி, குடிநீர் வசதி, வீட்டு வசதி, இது எல்லாமே வந்து ST பீப்புள்ஸ்க்காக கொடுக்கறது.
அடுத்து இமைகள் திட்டம். இமைகள்னா கண்ணு சொல்லுவோம், கண்ணுடைய மூன்ற பகுதி தானே. அப்போ பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை காத்தல், அதுதான் வந்து இமைகள் திட்டம். ஸ்டார்ட் பண்ணது 23 ஜூன் 2024, லாஸ்ட் இயர் தான். வடக்கு, அதாவது தமிழக காவல்துறை வடக்கு மண்டலம் சார்பாக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வடக்கு மண்டலம்னா என்னன்னா சென்னை, திருவள்ளூர், அந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த சைட். பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை முறையாக வழக்கு பதிவு பண்றது, 60 நாள்களில் குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்றது, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது 60 days கூட நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்து காவல் கரங்கள் திட்டம். இது 21 ஏப்ரல் 2021, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 ஏப்ரல் 2021. பிளேஸ் வந்து சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மனிதம் போற்றுவோம், மனித நேயம் காப்போம். இதுதான் கைவிடப்பட்ட நபர்கள், முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி சாலையில இருப்பாங்க இல்லையா, பிளாட்ஃபார்ம்ஸ்ல தங்கி இருப்பாங்க இல்லையா, இவங்களெல்லாம் மீட்டு அதற்கான ஒரு மையத்துல கொண்டு போய் விடுறது. ஓகேங்களா. இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறது. அடுத்து மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு திட்டம் அப்படின்றது வந்து அப்சல்யூட்லி சென்னை கலைவாண அரங்கத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கு. பிளாஸ்டிக் பையை அவாய்ட் பண்ணி சணல் பையா, மஞ்சப்பையை வந்து யூஸ் பண்றதுதான். ஓகே, ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் அப்படின்னா ஒரு கிராமத்துல ஒரு மக்காச்சோளம் விளைவிச்சு அதனுடைய சாகுபடி நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பயிரே மொத்த கிராமமுமே ஃபாலோ பண்றது. அதுதான் 2024-25 வேளாண் நிதிநிலை வந்து அதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதோட நோக்கம் வந்து 15 to 20% ஆஃப் மகசூல் வந்து இன்க்ரீஸ் பண்றது. இந்த திட்டத்திற்கு ஒவ்வொரு கிராமத்திலும் எந்த பயிர் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறதோ அந்த பயிர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிர் செய்யப்படும். அருகருகே பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஒருங்கிணைத்து 5 to 10 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து இதில் ஒரே பயிரை வந்து விதை போடணும் அப்படின்னு சொல்லி அறுவடை வரை வேளாண் தொழில்நுட்ப ஆலோசனை வழங்கப்படும். தமிழகத்தில் 15,250 வருவாய் கிராமங்கள் இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும். ஒருத்தர் வந்து மக்காச்சோளம் போடுவார், ஒருத்தர் வந்து பருத்தி போடுவார், ஒருத்தர் வந்து கரும்பு போடுவார். இந்த மாதிரி மாத்தி மாத்தி இல்லாம ஒரே மாதிரி ஒரு 10 விவசாயியா இவ்வளவு ஏக்கர் வச்சிருக்கீங்களா, எல்லாரும் இந்த திட்டத்துல வந்து இதுல வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி, இதுலலாம் உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி இந்த அவர் எடுத்திருக்காரு இல்லையா. ஸோ அந்த மாதிரின்னு சொல்லி மொத்த விவசாயியுமே அதே ஒரே கல்டிவேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறது. ஓகேங்களா. அடுத்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். பேசிக்கா தெரியுது, இது வந்து மண் சார்ந்த ஒரு விஷயம்னு தெரியுதா. இது சென்னை தலைமைச் செயலகம்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம், அதாவது ஒரு யூரியா கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்காத ஒரு விதைகளை வந்து கொடுத்து அதை கல்டிவேட் பண்ண சொல்றது. ஓகேங்களா. 20 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் விதைகள் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்திருக்காங்க. நம்பிக்கை இணையம் பிளாக் செயின் டெக்னாலஜி 13 ஜூன் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட சொத்து, திருமண பதிவு உள்ளிட்ட அனைத்து வகையான ஆவணங்களையும் திருத்த இயலாத நிரந்தர ஆவணங்களாக மாற்றப்படும். அதாவது பத்திரப்பதிவுல அளிக்கப்பட்ட ஆவணங்களை யாரும் திருத்தி மோசடியில் ஈடுபட முடியாத அளவுக்கு பாதுகாப்பு. நான் வந்து ஒருத்தருக்கு இந்த லேண்ட் இவருதான் சொல்லி நான் பதிவு பண்ணி கொடுக்குறேன். பட் அதே இதுல இன்னொருத்தர் பட்டா வாங்கலாமா? முடியாதுல்ல. அவங்களுக்கு பட்டா ஒதுக்குற இடத்துல இன்னொருத்தவங்க வாங்க முடியாதுல்ல. இந்த மாதிரி அதனாலதான் வந்து எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. எதுவுமே வந்து கையில எதுவுமே கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் தான். எல்லாமே ஏத்தியாச்சு. ஜஸ்ட் ஆதியில இருந்து இப்போ வரைக்கும் யார் யார் கையில அந்த லேண்ட் மாறி இருக்குன்றது ஈஸியில வந்துடும். அதாவது விலங்க சான்றிதழ் சொல்லி நம்ம டைப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட லேண்ட் நம்பரு டீடைல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது யார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆர்ஜின் வந்துடும். ஸோ இது மூலியமா வந்து இன்னொருத்தர் நிலத்தை இன்னொருத்தர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. ஓகே, இ பெட்டகம் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செயலி மூலம் தங்களின் இ சேவை சான்றிதழ், கல்வி சான்றிதழ்கள் மற்றும் மதிப்பெண் பட்டியல்களை பாதுகாப்பா பகிர்ந்து கொள்ள முடியும். இதுல மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திருக்கோயில் செயலி அப்படின்னா அப்சல்யூட்லி ஒரு கோயில், எந்த ஒரு கோயில் அந்த ஆப்புக்குள்ள ஒரு செட் ஆஃப் கோயிலை பத்தின டீட்டெயில்ஸ், அவங்களுடைய எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இந்த தல வரலாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கோயில் யாரால கட்டப்பட்டது, இப்போ எங்க இருக்கு, என்னென்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா ஒரு ஹிஸ்டரியுமே அதுல இருக்கும். அந்த இதுதான் வந்து திருக்கோயில் செயலி ஆப். தமிழ்நாட்டில் கோயில்கள் பற்றி பல்வேறு தகவல்களை வந்து அதுல அறிஞ்சுக்க முடியும். எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
2023 May 18. ஓகேங்களா. அடுத்து இல்லம் தேடி வரும் கோயில் பிரசாதம் திட்டம். இதுவும் அதே 18 May 2023 தான். தமிழகத்தில் கோயில் பிரசாதங்களை தபால் துறை மூலம் பக்தர்களுக்கு அனுப்பப்படும். லைக் சாதம்லாம் அனுப்ப முடியாது, பட் லட்டு, பஞ்சாமிர்தம் இந்த மாதிரியான கெட்டு போக முடியாத ஒரு ஐட்டம்லாம் ஒரு வாரம் தாங்கும் அந்த மாதிரி போல அந்த மாதிரி பிரசாதங்கள், திருநீர் இந்த மாதிரி ஐட்டம் கூட கொரியர்ஸ்ல வந்து கோயில் சார்பில் அனுப்புறது நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்து முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். அதாவது இதுவுமே வந்து 2024 June 19 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முதல் கட்டமா சென்னை நாகப்பட்டினத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன அப்படின்னா 2 ஆண்டுகளில் மிகவும் வறிய நிலையில் உள்ள 5 லட்சம் ஏழை குடும்பத்தினருக்கு வந்து வறுமையிலிருந்து மீட்கிறதுக்கு நடவடிக்கை. எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னா, அவங்களுக்காக ஒரு ஒண்ணு நிதி உதவி செய்யலாம், இல்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அப்பா படிக்காம இருக்கலாம், பிள்ளை படிச்சிருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைகள், ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலைகள், அடிப்படை வேலைகள் இந்த மாதிரி கொடுத்து அவங்களுடைய நிதி நிலைமையிலிருந்து, அதாவது வறுமை கோட்ல இருந்து மேல கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ். அடுத்து புன்னகை திட்டம். இது வந்து பள்ளி சிறார்கள் பல் பாதுகாப்புக்காக, அதாவது சைல்ட்ஹுட்ல இருந்தே நமக்கு வந்து டென்டலுடைய அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்வீட்னஸ், அதாவது சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு பல்லெல்லாம் போயிடுதுல, அது எப்போ தெரியும், நம்ம எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய நாலேஜ் நமக்கு கிடைக்கும். பட் சின்ன வயசுல இருந்தே நமக்கு அதுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம்னா பல்லு வந்து பாதுகாக்கல. அதான் புன்னகை திட்டம்ங்கிறது. 6 to 8 வரையிலான மாணவர்களுக்கு பல் சிகிச்சை. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் புத்தாக்க திட்டம். இதுலயே தெரியுதுல, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு திட்டம் தான் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் இனோவேஷன் மிஷன். ஓகேங்களா. ஸ்டார்ட் அப் 2021, வேறு பேர் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இங்கிலீஷ்ல. ஓகேங்களா. 10 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் கோடி வந்து நிதி வந்து வழங்கப்படும். ஓகேங்களா. ஸ்டார்ட் அப் தமிழா அப்படிங்கிறது தொழில் முனைவருக்கான ரியாலிட்டி ஷோவாமா. ஸோ நோக்கம் வந்து தொலைக்காட்சியில வந்து நாலேஜ் கொடுக்கறது, லைக் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு, இது யாராவது எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சி வாயிலா வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்கறது. ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுக்கறது. இப்போ அந்த டிவில யூடியூப்ஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல, மாடி தோட்டம்னு சொல்றோம், அதுல விளைவிக்கிறாங்க, அதுல பயிர் விளைவிச்சு அதுல வருமானம் ஈட்டக்கூடிய பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் வந்து யூடியூப்ஸ்ல, நியூஸ் பேப்பர்ல, அந்த அவள் விகடன் இந்த மாதிரி நிறைய வந்து ஜேர்னல்ஸ்ல வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாமே நம்ம வந்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அவேர்னஸ் கொடுக்கறது. ஓகேங்களா. அடுத்து நீயே உனக்கு ராஜா திட்டம். இது என்ன அப்படின்னா, அழிந்து வரும் மரபுசார் கைவினை பொருட்களுக்கு புத்துயிர் அளித்தல், கலை ஆவ கொடை இளைஞர்கள் கலை தொழிலாளர்களாக உருவாக்குதல். அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து பானை நல்லா செய்வாரு, ஆனா எனக்கு வந்து ஐடியா இருக்கு பட் செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கு அது ஒரு ஊக்குவிக்கும் விதமாக வந்து அதவே நீ எடுத்து பண்ணி, இதெல்லாம் நலிந்து வரக்கூடிய ஒரு கைவினை பொருட்கள், ஸோ இதெல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா. முதல்ல அகல் விளக்கு வந்து நிறைய செய்வாங்க. இப்போ அதுக்கு பதிலா இப்போ வந்து ஒரு தண்ணி ஊத்தினா எரியற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் விளக்கு வந்துருச்சு. ஸோ இதனுடைய இன்வென்ஷன் என்னாச்சு, மண் விளக்கு எல்லாத்தையுமே மோஸ்ட்லி இப்போ அவ்வளவா யாரும் யூஸ் பண்ண. ஆல்ரெடி மண் விளக்கு வந்து ஒரு மெழுகுவத்தி விளக்கு வந்தது, சரி இருந்தாலும் இதுவும் ஓரளவு ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த தண்ணி ஊத்தினா லைட் எரியிற விளக்கு வந்துச்சு. மொத்தம் இந்த 2த்தையுமே மோஸ்ட்லி இப்போ அவ்வளவா யாரும் யூஸ் பண்றது இல்லை. இந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய நல்ல ஒரு கலையை வந்து திருப்பி புத்துயிர் கொடுக்கறது. ஓகேங்களா. இதுக்காக ஒரு பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ், அதுக்கும் ராமநாதபுரத்தில் உள்ள பனை ஓலை கலைத்திறன், தூத்துக்குடியில் கடல் சிற்பி அந்த கலைத்திறன், மதுரையில் களிமண் மற்றும் காகிதம் மண்பாண்டம் சாயம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது, திருநெல்வேலியில் பத்தமடை பாயி மட்பாண்டம் அந்த கலைத்திறன். பயிற்சி பெறுவோருக்கு மாதம் உதவி தொகையாக 12,500. ஜஸ்ட் நீ கத்துக்க வந்தாலே போதும், உனக்கு இன்கம் இவ்வளோ, அப்ப நீ கத்துக்கிட்ட அப்படின்னா இது மூலியமா உனக்கு எவ்வளவு இன்கம் வரும்ன்ற ஒரு நாலேஜோட கொடுக்குற ஒரு பயிற்சி. ஓகேங்களா. அடுத்து வளர் திட்டம். வளர் வளை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையினால வந்து இது செயல்படுது. குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சேவை வழங்குறது. அதாவது சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் இருக்கும், பட் அது எப்படி பெருசா கொண்டு போகணுன்ற ஒரு ஐடியாஸ் இருக்காது இல்லையா. இப்போ நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து
சின்ன லெவல்ல ஒரு கேட்டரிங் பிஸ்னஸ் பண்றேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன அளவுல வந்து ஒரு வீட்டுல சுத்தி இருக்க ஒரு 50 பேருக்கு வந்து 50-60 பேருக்கு அளவுக்கு நான் வந்து என்னுடைய பிசினஸ் வந்து சாப்பாடு எடுக்கிறது, சாப்பாடு சமைக்கிறது, எக்ஸாம்பிளுக்கு மெஸ் வச்சுக்கலாமே, சின்ன லெவல்ல நான் மெஸ் நடத்துறேன். இது வந்து அதாவது அந்த மாதிரி எப்படி சொல்றது, சின்ன ஒரு ஹோட்டலா வச்சிருக்கேன். இதே நான் ஒரு ஐடி நாலேஜோட பண்ணோம் அப்படின்னா எப்படி ஐடி நாலேஜ் கூட கொண்டு வருவாங்க அப்படின்னா, அதாவது அதனுடைய எப்படி சொல்ற ஆள் வந்து 2-3 பேர் இருப்பாங்களா, இன்னும் ஒரு 10 பேர் போடுங்க. அங்கங்க வந்து ஷாப்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஆப் எடுத்துக்கோங்க, அதாவது போன்ல ஆப்ல வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுங்க. உங்களை தேடி ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க. ஆளுங்க வந்தா உங்களுடைய கிளைகள் பல்மடங்கா பெருகும். இப்போ அவங்க தெரிஞ்சவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்காங்களா, பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. நிறைய பேர் டேஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நல்ல மெஸ் கிடைக்காத, பட் அந்த லொகேஷன் தெரியாம இருக்கும். இப்படி சோசியல் மீடியால நம்மளை பத்தின ஒரு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ தட்டி விட்டாலே போதும் இல்லையா, ஒரு நல்ல விளம்பரம். அந்த மாதிரி ஐடி மூலியமா, ஐடினா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளுடைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் அப் லெவல்ல இருக்க பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல கொண்டு போறது. புரியுதுங்களா? இதுதான் அடுத்து. அதான் வளர். ஓகேங்களா? தோழி பெண்கள் தங்கும் விடுதி. அதாவது இவ்விடுதி பெண்களுக்கு பாதுகாப்பானது மற்றும் மலிவு விலையில் அமைக்கப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, பெரம்பலூர், சேலம், திருச்சி முக்கியமான 9 மாவட்டங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எங்கன்னா, இப்போ நான் இந்த ஊர்ல இருந்துட்டு எங்கேயோ போய் வேலை செய்யறேன்ப்பா, ஆனா எனக்கு ஒரு சேஃபஸ்டா இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு சார்பில் இப்படி ஒரு விடுதிகள் இருக்கு. எங்கேயோ போய் தெரியாம ஒரு பிஜியாவோ ஒரு தனியார்ல போயிட்டு ஒரு ஹாஸ்டல்ல தங்குறது எனக்கு சேஃபான்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான திட்டத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம். இது 1 பிப்ரவரி 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு நீதிநிலை அறிவிக்கையில வந்து 2023 அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். தொடக்கம் வந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதேதான். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை வந்து உட்பட இந்த மாதிரியானது நவீனமயமாக்குதல், கொஞ்சம் முன்னேற்றுறது. ஓகேங்களா? உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கீம். ஆக்சுவலா அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல மனு கொடுத்து மாசக்கணக்கு வருஷக்கணக்கில் நம்ம அதுக்கான தீர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 100 நாட்களுக்குள்ள, அதாவது மனு அனுப்பின 100 நாட்களுக்குள்ள தீர்வு வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் உங்கள் தொகுதியில் முதல்வன். ஸ்டார்ட் பண்ணது 7 May 2021. ஓகேங்களா? இப்போ ஒரு ஏதோ ஒரு பட்டாவே வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பட்டா வேணும்னு சொல்லிட்டு போய் ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்ல போய் அலைவீங்க. அவங்களும் உங்களை ரொம்ப அலைக்கடிக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் கடியில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஏதாவது ரிப்ளை வரலன்னா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, என்னாச்சு இந்த பட்டா சம்பந்தமான விஷயங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஷர் பண்ணி உங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கப்படும். அடுத்து முதல்வரின் முகவரி. நோக்கம் மக்களின் குறைகளை கேட்டால் அதை சரி செய்தல். அதேதான் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருந்த துறை வந்து செயல்படும். முதலமைச்சரின் தனிப்பிரிவு உங்கள் தொகுதியில் முதல்வர் உட்பட்ட முதல்வரின் குறைதீர் துறைகளை ஒருங்கிணைத்து உருவாக்கப்படும். இதனுடைய உதவி எண் 1100. ஓகேங்களா? ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம். இது வந்து ஊட்டச்சத்து அப்படின்னா, அந்த பால்வாடி இருக்காங்க இல்லையா, ஸ்கூல்ல இன்னும் போகல, பட் பால்வாடி டு ஸ்கூல் சேர்ற வரைக்கும் இருக்க அந்த குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டம்னு கூட சொல்லலாம். இப்போ எப்படின்னா, காலையில போனோன்னே சத்து மாவுல ஏதாவது ஒரு செஞ்ச ஒரு டிஷ் வந்து ஸ்நாக்ஸா கொடுப்பாங்க. அடுத்து மதிய சாப்பாடு, அடுத்து மதியம் மோஸ்ட்லி எல்லாருமே வீட்டுக்கு வாங்கிட்டா போயிடுவாங்க, இல்லைனாலுமே ஈவினிங்குமே ஸ்நாக்ஸ் உண்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா ஊராட்சி முத்தோரை குழந்தைகள் மையத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கான திட்டம். ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டமும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முதல்வரின் புத்தாய்வு திட்டம். இது என்ன அப்படின்னா வந்து செலக்டிவா சில இளைஞர்களை வந்து அவங்கள வந்து சில டெஸ்ட் எடுத்து நாலேஜ், அதாவது செட் ஆஃப் டெஸ்ட் எல்லாம் வச்சு ஒரு 3 ஸ்டேஜஸா ஒரு டெஸ்ட் வச்சு இதுக்கெல்லாம் நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வச்சு சர்டன் கிரைட்டீரியா வேணும். அந்த மாதிரி நோக்கம் என்ன, திறன்மிகு இளைஞர்களின் ஆற்றல் திறமையை பயன்படுத்தி நிர்வாக முறையில் அவற்றை செயல்படுத்துது. ஓகேவா? இதுக்கு என்னன்னா 30 days ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதுல வந்து 2 ஆண்டுகளுக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு வந்து மாதாந்திர உதவித்தொகை 65,000. இதுல செலவுகளுக்கும் 10,000 கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி 3 கட்டங்களாக தேர்வு நடத்தப்பட்டு 30 பேருக்கு தான் இந்த சலுகைகள் இது வந்து செயல்படுத்தப்பட்டு இப்போ நான் ஒரு புதுசாக இன்வென்ட் பண்ணியிருக்கேன்,
இது மூலியமா என்னால வந்து சொசைட்டிக்கு இவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில செலக்டிவா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திறன்மிக்க இளைஞர்கள் ஒரு 30 பேர் செயல்படுத்தி எடுத்து இவ்வளோ 3 கட்டங்களா வந்து தேர்வு நடத்தப்பட்டு எடுத்து வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து சிங்கார சென்னை திட்டம். ஆல்ரெடி சென்னை வந்து சிங்கார சென்னை தான், பட் அது இன்னும் மேம்படுத்தக்கூடிய வகையில வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ், அதாவது ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. லைக் இப்போ இன்னுமே வந்து ட்ரெயின் இருக்கு இல்லையா, ரயில்வேஸ் ஆல்ரெடி பெஸ்டா தான் இருக்கு. அதுக்கடுத்து மெட்ரோ இப்போ இன்னுமே ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. சென்னை மெயின்ல வந்துருச்சு, பட் இன்னுமே சென்னை சுத்தியுமே மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னும் வரையில எப்படி அப்படின்னா ப்ராஜெக்ட் ப்ளூ என்ற பெயரில் கடல் சார்ந்த திட்டங்கள். ஸ்டாலின் சென்னை மாநகராட்சி மேயரா இருந்த போது சிங்கார சென்னை திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போ 96 to 2002 தான் வந்ததுதான் சிங்கார சென்னை. சென்னையில் அதாவது அதேதான் உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்கள். 2024-25 நிதிநிலை அறிக்கையில் 500 கோடி வந்து ஒதுக்கீடு. அடுத்து அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள். நம்ம அயோத்திதாசர் அந்த டாபிக்கும் படிச்சோம் இல்லையா, அவர் எதுக்காக போராடினாருன்னு, ஆதி திராவிடர்கள் அந்த பசங்களுக்காக வந்து விடுதி வச்சிருந்தாரா, அவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க செய்யப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தனி விடுதிகள்லாம் கட்டப்பட்டு வந்து படிங்க தங்கி படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் வந்து அப்பவே நிறைய சேவைகள் பண்ணியிருக்காருல்ல, அவருடைய பேர்ல வந்த திட்டமும் அதேதான். ஆதி திராவிடர் குடியிருப்பில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், ஆதி திராவிடர் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து உதவுதல். 5 ஆண்டுகளில் 1000 கோடி வந்து செயல்படுத்தப்படும். 2023-24 நிதியாண்டுல 200 கோடி வந்து இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 1000 இடங்களில் இலவச வைஃபை திட்டம். இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுத்திருக்கு. சென்னை, மதுரை, திருச்சி உட்பட நகரங்களில் 1000 இடங்களில் இலவச வைஃபை வசதி. முக்கியமான நகரங்கள்ல வந்து முக்கியமான இடங்கள்ல வைஃபை வசதி வந்து கவர்மெண்டே கொடுக்கு. அடுத்து சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. அது என்ன அப்படின்னா சென்னை தீவு திடல்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. 13 ஜனவரி 2023. ஓகேங்களா? 40 வகையான கலைஞர்களுடன் நிகழ்ச்சி நடந்தது. இது சென்னையில் 18 இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நடந்தது. சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற பெயரில் 8 மாவட்டங்களில் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி 2023-24 பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இது 2024 ஜனவரியில வந்து 18 இடங்கள்ல வந்து நடந்திருக்காங்க. அடுத்து முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னா ரிட்டையர்டான அந்த வீரர்கள் இருக்காங்களே, ராணுவ வீரர்கள், அவர்களுக்கான திட்டம். தொழில் தொடங்க முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி கடன் வரை வந்து லோன் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். தொழில் தொகையில வந்து தொழில் கடன் தொகையில வந்து 30% வந்து மானியமாகவும் சப்சிடியாகவும் வரும். 3% வட்டி மானியமும் வழங்கப்படும். திறன் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சிகளில் வழங்கப்படும். ராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் குடும்பத்தினருக்கும் பயன்படலாம். இல்ல என்னோட அப்பா வந்து ராணுவத்துல உயிரிழந்துட்டாரு செஞ்சுட்டாருன்னு அவங்களுடைய மகள் வந்து இதுல பயன்பெறலாம். முதல்வர் ஸ்டாலினுடைய அறிவிப்பு என்னன்னு பாருங்க. அடுத்து நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்கும். தமிழக அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு வெளிநாடு செல்லும் மாணவர்களின் முதல் பயண செலவையும் அரசு ஏற்கும். புரியுதுங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்க காலேஜஸ்க்கு போய் சேர்ந்தா கவர்மெண்டே ஃபீஸ் கட்டிடும். அதுல இருந்து நீங்க செலக்ட் ஆகி வெளிநாடுகள்ல பணி உங்களுக்கு எப்படி சொல்ற கால் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பயண சீட் இருக்குல்ல, ஃபிளைட் செலவே ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் கூட ஆகுறதுக்கு இல்லை, அந்த செலவு வந்து கவர்மெண்ட் ஏத்துக்கும். அடுத்து முதல்வர் மருந்தக திட்டம். இது 14 ஜனவரி 2025 இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணது. பொங்கல் திருநாள் அன்று குறைந்த விலையில் மருந்துகள் முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் வந்து ஆல்ரெடி வந்து மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதற்கு இணையா வந்து முதல்வர் மருந்தக திட்டங்கள் வந்து இருக்கு. இதேதான் 1000 கடைகளுடைய
தமிழ்நாடு ஃபுல்லாவே செயல்படுது. ஓகேங்களா, இது வந்து 2024 வரைக்கும் தமிழகத்துல கேட்கப்பட்ட வந்த திட்டங்கள். ஓகேங்களா, இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய. இது என்னன்றதை பார்த்து வச்சுக்கிட்டாலே சப்போஸ் வேற கொஸ்டின் கேட்டா கூட ஆப்ஷன்ஸ்ல இந்த திட்டங்கள் இருக்கலாம். ஸோ இது இல்லை அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து முடிவுக்கு வரலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த என்னென்ன வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த திட்டத்துல இருந்து வர கேள்விகளுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கிட்டா மெயின்ஸுக்குமே இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி ஏதாவது கொஸ்டின், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டா கூட இதெல்லாமே இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து கீ பாயிண்ட்ஸ் வரையா கொடுத்துருக்கேன். பட் டீப்பாக எழுதணும்னா கொஞ்சம் டீப் ஸ்டடி பண்ணி மெயின்ஸுக்குமே கிளியர் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸுக்கு இதுவே போதுமானது. ஸோ ஸ்கீம்ஸ் வந்து வர்றதை அப்பப்போயே படிச்சுட்டா இன்னும் ஈஸி. இனிமேல் 2025 வர ஸ்கீம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து 2021 to 24 வரைக்கும் வந்த திட்டங்களுடைய முக்கியமான ஒரு தொகுப்பாக வச்சுக்கலாம். இதை ரிவைஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.